ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 40வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா விவாகரத்து செய்யக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், விவாகரத்து செய்யக்கூடாது, அதாவது டைவர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போல ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நெஞ்சி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நல்லா சேர்ந்து வாசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் எங்க இருக்குன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 32வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மலை பிரசங்கத்தில் வருது. ஏசப்பா வந்து அவரே ஏசப்பாவே சொல்கிற ஒரு வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனுமாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதை குட்டி வசனம். இதோட கருத்து பார்த்துட்டு ஒரு தாட்சம் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கருத்து என்னன்னா, அந்த வசனத்தோட கருத்துன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடைசி இந்த நாட்கள் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறது, அதாவது விவாகரத்து பண்ணுறது, அது ஈஸியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சிம்பிளாக, அதில் ஒரு தவறே இல்லை, அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை. அதுங்க நம்ம அப்படியே அது வந்து ஒரு பெரிய ஒரு தவறாகவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விவாகரத்து பண்ணுறது அது பெரிய ஒரு தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய பாவம், அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு பாவம். விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் கட்டளை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய ஒரு பாவம். நம்ம கண்டிப்பாக நம்ம விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவனோ இல்லை மனைவியோ அவங்க கல்யாணம் 4 பேர் மத்தியில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவங்க பிரிஞ்சு அந்த கணவன் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணாலோ, இல்லை மனைவி வந்து வேறொரு கணவனை வேறொரு பையனை கல்யாணம் பண்ணாவோ, அவள் வந்து விபச்சாரியா இருக்கிறா, அந்த கணவனும் விபச்சாரக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து இந்த கதை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ்னா. இது என்ன சொல்றாருன்னா, விவாகரத்து பண்ணணும் எப்படின்னா, அவங்க வந்து அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ வேறொரு பெண்ணோடு வேறொரு ஆணோடு தொடர்பு இருந்து அவங்க தவறு செய்யறது, அது தெரிஞ்சால் மட்டும்தான் விவாகரத்து பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேற எந்த காரணத்துக்காக நம்ம விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம விவாகரத்து செஞ்சோமா, அப்போ அந்த கணவன் அந்த மனைவியோ அந்த கணவன் விபச்சாரக்காரியா இருக்கிறா. அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறொருத்தர் கல்யாணம் பண்றவங்களும் அப்படி அவங்க விபச்சாரக்காரனா இருக்கிறா சொல்லி இந்த ஏசப்பா இந்த வசனத்தை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள்ல பெரிய ஒரு பாவம்னு சொன்னால் அந்த விபச்சாரம் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை செய்யவே கூடாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்கிற இந்த 2025 இந்த வருடத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற அநேகர் பார்த்தீங்கன்னா பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்னு சொல்லி சிம்பிளாக போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா,
சின்ன சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, கணவன் என்ன பண்ணுவாங்க, மனைவி பற்றி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் என் மனைவி சரியாக பார்க்க மாட்டேங்கிறா. ஆனால் அவ வீட்டிலேருந்து என் மனைவி வீட்டில், அதாவது அவ சொல்லுவாங்க, அவங்க மனைவி வீட்டிலேருந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வந்தால் அவங்க நல்லா பார்க்குறாங்க, என்னை வந்து எங்கள் வீட்டில் சரியாக பார்க்க மாட்டேறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மனைவி கணவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால பார்த்தீங்கன்னா, இதனால தான் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சில பேர் சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயம் விட்டு கொடுக்காம சின்ன சின்ன விஷயத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கண்ணனுடைய அப்பா அம்மாவுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி மனைவியுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் ஒரு தயவாக ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி விட்டீங்களா, அவங்க ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தனியாக வீட்டில் வச்சுருங்க, அவங்க சந்தோஷமாக அவங்க வாய்ட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு வந்து அந்த மனைவியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ அதை சொல்லு, இது செய்ய, அவனை இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு ஏதாச்சும் குடைச்சல் பண்ணி அவங்க 2 பேர் தனியாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மாமியார் வீட்டிலேருந்து இந்த அம்மா வந்து இந்த பெண்ணோட அம்மா வந்து பெண்ணை ஏற்றி விட்றது, கண்ணனுடைய அம்மா அப்பா வந்து கண்ணனை ஏற்றி விட்றது, இப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த விவாகரத்து பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 90% அந்த கண்ணனுடைய அப்பா அம்மா அல்லது மனைவியுடைய அப்பா அம்மா இவங்களால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பிரிஞ்சு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து அந்த மாமனாருக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தெருவில் கூட இருங்க, ஆனால் தனி வீட்டில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தனியாக சந்தோஷமாக அவங்க சமாதானமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏசப்பாவே சொல்ல, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, மனைவி பற்றி கணவன் பற்றி சொல்லும்போது, இது முதல் தகப்பனின் தாயையும் பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாசமா இருப்பான்னு சொல்லிட்டு வசனம் பழைய ஏற்பாடு இருக்குது புதிய ஏற்பாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொல்றாரு பழைய ஏற்பாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அவங்க இருவரும் ஒரே மாசமா இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து சும்மா நச்சரிச்சு, நீ அதை கேளு இதை கேளு அதை பண்ணு இதை பண்ணு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அவங்க தனியாக விட்டு கண்டுக்காது ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிக்வஸ்ட். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணவன் மனைவி நான் சொல்ற ஒரு சின்ன தாட்ஸ் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்து ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு புடவை நல்லா காஸ்ட்லியாக வாங்கி தரல, எனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரல, எனக்கு வந்து இது பண்ண, எனக்கு வந்து என்ன என்கிட்ட நல்லா சரியாக அன்பு கோர்த்து இல்லை, என்கிட்ட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதில்லை, எப்போ பார்த்தாலும் பிஸி வேலை ஓடிடுறாரு, எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. அதேமாதிரி கணவன் சொல்கிறாங்க, அவ்வளோ என்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிஸின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயம் இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம விட்டு கொடுத்து போகாம ஈகோ தான் பிரச்சனை, சின்ன ஈகோ தான் எல்லா கணவன் மனைவியும் வரதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், வராமலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அநேக தொந்தரவுகள், அநேக மாமியார் மூலயமா இவங்களுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன தான் இருந்தாலும் அந்த டைமில் பொறுமையாக நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோபம் வருதா, டென்ஷன் வருதா, உட்காந்து 2 பேரும் உட்காருங்க, கணவன் மனைவி உட்காந்து என்னம்மா என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அந்த மனைவி அதேமாரி கணவன் கேட்டாங்க, என்னங்க நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, அதுவும் 2 பேரும் பேசினாவே 90% பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விவாகரத்து செய்யறது வந்து பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து கடவுள் வந்து ஒரு பந்தம், அது வந்து ஒரு பிணைப்பு. என்ன சொல்கிற மாதிரி கணவனும் மனைவி ஒரே சரீரமாக இருக்காங்க, அவங்க வந்து ஒன்றா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக சில பெண்கள் என்ன பண்ண, சில பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஒரு டைவர்ஸ் இல்லை 10 டைவர்ஸ் கூட பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய பாவம். புதிய ஏற்பாடில் அண்ணான்னு ஒரு தீர்த்தரிசி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா புருஷனை கூட 7 வருஷம் தான் வாழ்ந்தவங்க. அந்த கணவன் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த அண்ணாள் அம்மா வந்து 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தவங்க. அவங்க இரவும் பகலும் ஆலயத்தில் ஜபத்தில் தரித்து நம்ம பெரிய தீர்த்தரிசின்னு சொல்லிட்டு அந்த சுவிசேஷ புத்தகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் சரி இளம் விதவைகள் இருக்காங்க, அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இளம் விதவை இருக்காங்க, அவங்க வேற ஒரு கல்யாணம், அவங்க விருப்பப்பட்டால் அந்த மகனும் அந்த மகளோ விருப்பப்பட்ட வேற ஒரு மகளையோ திருமணம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது தப்பு இல்லை. பட் அதை காட்டின பவுல் வந்து 1 Corinthians 7வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த மகனும் அந்த மகளும் வேறொரு திருமணம் செய்து விட அவங்க அப்படியே அதை ஒரே கணவனோடு ஒரே மனைவி
மனைவியோடு அப்படியே அவங்க யாராவது ஒருத்தர் மறிச்சிருந்தா கூட அப்படியே இருந்தால் அவங்க பாக்கியவனாக இருப்பாங்க சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவாகத்தை செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதை மன்னிச்சு மறந்து நம்ம ஒன்றா ஒரே சிந்தையோடு ஒன்றா வாழ்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டத்தை நோக்கத்தை நம்ம அறிஞ்சு அதை செயல்படுத்தி நம்ம ஒன்றா வாழ்ந்து ஒன்றா மறித்து ஒன்றா பரலத்துக்கு போய் ஒன்றா கடவுள் சந்தோஷமாக எப்போது வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் இட் நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.